எல்லாம் திருவோடுன்னா என்னத்துக்கு அந்த ஓடு கொடுத்தாங்க, எங்கே போய் பிச்சை எடுக்கணும்? எல்லாம் இங்கே பிச்சை எடுக்கிறதா? ஆனால் அதுக்கு வேறு பொருள் எல்லாம் இருக்கா? ஆமாம் சாமி, அதை பற்றி சொன்னால் கொஞ்சம் பரவாயில்ல. திருவோடு எல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ணான், பிச்சைக்காரெல்லாம் வச்சு வாங்கி வச்சுனேன், ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கினேன், தெரு தெருவா கோயில் கோலாக வந்து பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கிறதுக்கா திருவோடு? இல்லையா? இல்லை, பிச்சை எடுக்க தான் திருவோடு. ஆனால் அந்த திருவோடில் எதை பிச்சை எடுக்க போகிறோம்? இதுதான் கேள்வி. திருவோடில் வச்சு நீ பிச்சை எடுத்து தான் ஆகணும். அது அதோட அடையாளம். நான் யார்கிட்ட பிச்சை எடுக்கிறேன், எதை பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய அடையாளம் தான் அது. ஏன் திருவோடு தட்டையத்தாவே எல்லாம் போடுவானே? தட்டையத்தான் பிச்சை போட மாட்டான் சாமி, சாப்பாடு போடுவான், காசு போடுவான். அப்போ உலகத்தின் நோக்கமே பிச்சை எடுக்கிறவன் மட்டும்தான் தட்டை எடுக்கணும். அது அடையாளமாக தான் அங்கே வச்சுருக்காங்க. திருவோடுன்றது ஊரில் வரவங்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு திருவோடு இல்லை, அது பாவம். யாருக்குன்னா தெரியுமா? ஆனால் திருவோடு காமிச்சா தான் பிச்சை போடும் இவன் நினைப்பு. பசிச்சா நாய்க்கு கூட உணவு வைக்கிறான் சாமி, உனக்கு எனக்குமா இறைவன் கை விட்டுருவான். கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை செய்த இறைவன். கல்லுக்குள்ளே ஒரு தேரை இருக்குது, அது எப்படி அந்த கல் உடையிற வரைக்கும் உயிராகுது? அதுக்கு சாப்பாடு யார் கொடுத்தான்? அது உயிர் வாழ யாரும் அந்த சக்தியை கொடுத்தான்? இதெல்லாம் யார் பார்க்குறான்? இல்லையே. இறைவனோட பெருமை யாருக்கும் தெரியலையே. இவன் திருவோடையத்தான் தான் பிச்சை போடும் இவன் நினச்சிருக்கிறான். திருவோட்டுக்கான அடையாளம் ஞானம் அடைஞ்சவனுக்கு மட்டும்தான் திருவோடு சாஸ்வதம். அதை பார்த்தாலும் தெரிஞ்சு ஒரு ஞானத்தை பிச்சை எடுக்கிறான். யார்கிட்ட பிச்சை எடுக்கிறான்? ஏற்கனவே குருக்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கிட்டான் ஞானத்தை, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இறைவன்கிட்ட போராடிக்கிறான். இந்த தட்டில் போடக்கூடிய ஒரு சக்தி இந்த ஜடத்துக்கு கிடையாது. திருவோட்டில் பிச்சை போடக்கூடிய தகுதி நம்ம யாருக்குமே கிடையாது. ஒரே தகுதி இறைவனுக்கு மட்டும்தான். அப்போ நான் யார்கிட்ட பிச்சை எடுக்கணும்? இறைவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும். அங்கே வாங்குகிற பொருளை இதில் வச்சு சாப்பிடணும். இப்போ உண்மையிலே திருவோடு எது? இப்போ வாங்க வழி. உண்மையிலே திருவோடு எது? இந்த ஊன் உடம்பு தான் திருவோடு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாம் போனதுக்கப்புறம் கண்ணு, காது, சுவை அப்படின்னு எல்லாம் ஒன்று ஒன்று தன்மாத்திரை, கரணம், பூதம், இப்படி ஒன்று ஒன்றா தன்மாத்திரைகள் எல்லாம் போனதுக்கப்புறம் இதுவும் என்ன ஆகும்? அதே திருவோடாக மாறி நிற்கும். அன்றைக்கி நான் யார்கிட்ட போய் பிச்சை எடுப்பேன்? ஊரில் போய் பிச்சை எடுக்க மாட்டேன், தலைவன்கிட்ட பிச்சை எடுப்பேன். அதுக்கு சாட்சியாக வச்சுங்கன்னா தான் சிவனடியார் வச்சுருக்கணும். சிவனையே கதியாக இருக்கிறவன் தான் திருவோடு வச்சுருக்கணும். ஏன்னா இன்றைக்கி கையில் சாட்சியாக இருக்க இந்த திருவோடு இந்த உடல் நாளைக்கு சாட்சியாக மாறப்போகுது. இதுக்குள்ளே வேறு பொருள் இல்லை. திருவோட்டில் வேறு பொருள் இருக்குமா? வேறு பொருள் யாராவது பார்த்துக்கிறீங்களா? ஒரு ரூபா பாட்டோட அது எடுத்து வச்சு எப்பவுமே காலியாக தான் வச்சுருப்பான். ஏன்னா அப்போ தான் இன்னொரு ஆள் போடுவான். உண்மையிலே திருவோட்டில் எதுவும் கிடையாது. அப்போது நாம் பண்ணக்கூடிய இந்த பாடம், அந்த ஞானம் என்ன ஆகும்னா, இந்த உடம்பு எதையுமே இல்லாமல் ஒரு 0 டிகிரியில் வந்து நிற்கும். அன்றைக்கி நான் யாருன்னு என் பொண்டாட்டிக்கும் தெரியாது, என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கும் தெரியாது. அப்போ நான் எங்கே போய் நின்னேன்? 0. என்னால் பிரித்து பார்க்க முடியல. என் பிள்ளை யாருன்னு தெரியல, என் பொண்டாட்டி யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல. அப்படி ஒரு நிலை வந்தால் நானும் திருவோடு. அன்னைக்கு தான் ஈஸ்வர பிரசாதம் இந்த உள்ளே வந்து விடும். எந்த பிரசாதம்? ஈஸ்வரம் போடக்கூடிய அந்த பிரசாதம். அப்படி ஒரு திருவோடாக நான் மாறும்போது தான் வரும். அதுக்கு சாட்சியாக தான் சிவனடியார்கள் அங்கே வச்சுருக்கணும். இன்னொரு வாட்டி சிவனடியார்கள் பிச்சை போடுவீங்க. திருவோட்டில் பிச்சை போட தகுதி ஒரே ஒருத்தர் தான். ஒருத்தர் குரு, ஒன்று தெய்வம். உங்கள் உடம்பை நீங்கள், உங்கள் மனசை நீங்கள் எப்போ திருவோடா ஒன்றுமில்லாமல் மாற்றுறீங்களோ அன்றைக்கி குருக்கிட்டேருந்து ஒரு பிரசாதம் வரும். அன்றைக்கி இறைவன்கிட்டேருந்து ஒரு பிரசாதம் வரும். அந்த பிரசாதம் இன்னொரு கருவில் உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடாத பிரசாதம். புரியுதுங்களா? இதுதான் சாமி திருவோடையோட பிரசாதம். இது தெரியாமல் எல்லாரும் பிச்சைத்து வரோம். அப்புறம் இங்கே ஏன் திருவோடு ஒரு மரம் வச்சுருக்குறோம்? ஐயா சொன்னார், இது திருவோடு கிடைக்குதுன்னு ஆளாளுக்கு பிச்சைத்தில் போகிறீங்க. நான் கொடுக்குறேன் திருவோடு. அந்த தகுதி யாருக்கு இருக்குதோ அவனுக்கு மட்டும்தான் அந்த திருவோடு போய் சேரும். கை இருக்குதேன்னு எல்லாரும் திருவோடு எடுத்து பிச்சை எடுக்க முடியாது. புரியுதுங்களா?
திருவோட்டினோட தத்துவம் இது. சொல்லுங்க சாமி. ஆத்மானந்த சாமி சாமி சொல்லுங்க சாமி. ஆத்மானந்த சாமி இந்த அச்சய திதி சொல்கிறாங்க. அச்சையா? அச்சய திதின்னு சொல்கிறாங்க. எல்லாம் லைன் கணக்கில் போய் நகை எடுக்க போகிறாங்க. அது உண்மையான பொருள் வேறு. அந்த உண்மையான பொருள் சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா ஐயா எங்களுக்கு சொல்லுவார், ஆனால் இவங்களுக்கு யாரும் தெரியாது இல்லையா, உலக மக்கள் யாரும் தெரியாது. அதனோட உண்மையான பொருள் வேறு. அந்த பொருள் கொஞ்சம் சொன்னால் பரவாயில்ல. ஏன்னா தங்கன்னு சொல்கிறாங்க. அவர் எந்த தங்கத்தை அவங்க சொன்னாங்க, சித்தர்கள் சொன்னாங்க. ஆனால் மக்கள் வந்து இந்த தங்கத்தை நோக்கி போகிறாங்க, அழியக்கூடிய தங்கத்தை. ஆனால் அழியாத தங்கத்தை அவங்க சொன்னாங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். என்ன ஃபஸ்ட்லேயும் சொல்லணுமா? சரி ஃபஸ்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த அச்சய திதின்னு சொல்லுவாங்க. இப்போ அச்சய திதியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நீ பவுன் விலை ஒரு நாளைக்கு பார்த்தா ஏறும் இறங்கும். இருக்கப்பட்டவங்க வாங்கிக்குவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க. ஆனால் அச்சய திதின்னு ஒரு திதியை குறிப்பிட்டு வந்து சராசரி மனுஷன் குறிப்பிடல, குறிப்பிட்டது மகான்கள் குறிப்பிட்டாங்க. அப்போ எந்த திதிக்கு எந்த பொருளை குறிப்பிட்டாங்க மகான்கள்? அது உண்மையை சொன்னால் மக்கள் புரிஞ்சாலும் திருப்பி அந்த பக்கம் போக மாட்டாங்க, அடுத்த வருஷம் போக மாட்டாங்க. இந்த வருஷம் நீங்கள் சொல்லிட்டா பரவாயில்ல. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி அச்சய திருதினா யாருக்குமே தெரியாது, யாருமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, அச்சய திருதை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அந்த நாள் தங்கம் வாங்கணும். தங்கம் வாங்கக்கூடிய அந்த நாள் வீட்டில் எவ்வளோ பணங்குதா, ஏன்னா சீட்டு கிட்டு போட்டு வச்சுருக்கோம் எதிர்கால செலவுக்காக, தள்ளி எடு. இன்றைக்கி வாங்கிட்டோம்னா அந்த தங்கம் 10 மடங்கு ஆகும். இல்லை பக்கத்தில் கடன் வாங்கியாச்சும் 1 கிராம் தங்கம் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் ஓடுது. சரிப்பா, அதுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டும் வச்சுக்கிறாங்க. சரி தங்கம் வாங்க முடியலைங்க, அடுத்து என்ன பண்ணலாம், வெள்ளியாவது வாங்குங்க. எப்படியோ நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசு அவங்க பிடிக்கணும். அடுத்து வெள்ளி. சரி வெள்ளி வாங்க முடியல, இன்னும் கொஞ்சம் கம்மி. அடுத்து என்ன பண்ணலாம், வெள்ளை கலரில் சர்க்கரை வாங்க, பால் வாங்க, இல்லை உப்பாச்சு வாங்க, ஆனால் வெள்ளையாக இருக்கணும். அப்போது தங்கம் யாரால் வாங்க முடியும்? தங்கம் யாரால் வாங்க முடியும்? இப்போ நானே ஒரு கோடீஸ்வரன், என்கிட்ட வந்து இப்போ நான் ஒரு பணக்காரன் சாமி, என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்க, இல்லை சாமி செலவுக்கு வச்சுங்க, நான் வாங்குவேண்ணா. நான் ஒரு கோடீஸ்வரன்பா, நீங்கள் கோடீஸ்வரன் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 ரூபா என்கிட்ட எடுத்து கொடுங்க, நான் என்ன பண்ணுவேன், வாங்குவேண்ணா? வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்? என்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது, நீ என்னடா 10 ரூபா கொடுத்துதான் நான் கேட்பேன். அப்போ தங்கம் யாரும் வாங்கக்கூடாது, யாரும் வாங்கணும். இதுதான் கான்செப்ட். இருக்கப்பட்டவன் வாங்கக்கூடாது. எது இருக்கப்பட்டவன்? ஏற்கனவே தங்கம் அவங்ககிட்ட இருந்ததுன்னா தங்கம் வாங்க வேண்டிய வேலை இல்லை. அப்போ ஏற்கனவே என்ன பொருள் இருக்குது, யார் வாங்கணும் அப்படின்னா, தங்கமே இல்லாமல் தகரமாகறோம் பாருங்கள், நாம் தான் தகரம். உள்ள செம்பு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அம்மா வந்து பூஜை சாமான் வாரம் வெள்ளிக்கிழமை தொலைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தொலைக்கினோடனே பல தங்க மாதிரி மின்னுது. எத்தனை நாளைக்கு மின்னும்? இன்னொரு வெள்ளிக்கிழமை வர வரைக்கும் அது தங்க மாதிரி இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை வந்தவொடனே திரும்ப தான் குணத்தை அது காட்டிடுது. அப்போ யாருக்கு தங்கம் வேணும்? யாருக்கு வேணும் சாமி? இந்த மூச்சானது இடைகளையாகவும் பிங்களையாகவும் ஓடுற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? இந்த பித்தளை பாத்திரம் மாதிரி இருப்போம். இந்த பித்தளை பாத்திரம் எப்படி இருக்கணும்னா தொலைக்கினே இருந்தால் தான் அது பல இருக்கும். ஆனால் இறைவன் சொல்லிட்டான், குருநாதர் சொல்லிட்டார், ஏன்பா உங்ககிட்ட குத்தது பித்தளை தான், ஆனால் அதை தங்கமாக மாத்திர ரசவாதம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாம் பண்ணக்கூடிய எது நான் பாடன்னா ரசவாதம். இது வெளியே இரும்ப தங்கமாக மாத்திர பாடம் இல்லை, உள்ளுக்குள்ளே செம்பாக இருக்கிற நான் தங்கமாக மாற்றக்கூடிய ரசவாதம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ உள்ள நடக்குது அதுதான். அப்போ யார் தங்கமாக மாற்றணும், யாருக்கு எந்த நாள் அப்படின்னா, யாருக்கு சாமி? இந்த செம்பாக இருக்கிறது எப்போ வேணால் திரும்ப பழைய நிலைக்கு அழுக்காக மாறக்கூடிய இதே பொருளை நான் பாடத்தின் மூலயமா தங்கமாக மாற்றணும். அவனுக்கு தானே தங்கம் தேவைப்படும். அப்போ நான் யார்கிட்ட வாங்கின தங்கம்? பொன்னம்பலமாக இருக்கிறான். பொன்னம்பலம் யார்? இறைவன் பொன்னம்பலமாக இருக்கிறான். அப்போ முதல்ல நான் எங்கே இருக்கிறேன் போகணும். நான் எங்கே இருக்கிறேன்? இந்த பூர்வ மத்தியில் இருக்கிறேன். இந்த பூர்வ மையம் பொன்னம்பலமானா இது பொன்னம்பலம் கிடையாது. ஏன்னா இது நான் இருக்கக்கூடிய இடம். நான் ஒரு நாளைக்கு தெளிவாக இருப்பேன், மறுநாள் தெளிவு இல்லாமல் இருப்பேன். அந்த பாத்திரம் மாதிரி. அப்போ இந்த அம்பலம் எந்த அம்பலம்னா செம்பொன் அம்பலம். இது பார்க்குறதுக்கு
தங்கம் மாதிரி இருக்கும். ஆனால் இது பழைய கதைக்கே செம்பாக மாறிடும், அடுக்கு வந்துடும். ஏன்னா இதுக்கு இயற்கை குணம், நல்லதை போய் சேராது, கெட்டதை போய் ஈஸியாக சேர்ந்துக்கும். அதை அறியாமலே அது அழுக்கெல்லாம் தானாக சேரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நான் செம்பொன் அம்பலமாக மாறணும். அவன் எங்கே வாங்கின தங்கத்தை? மேலே அம்பலமாகவே இருக்கிறான். எந்த அம்பலமா? பொன் அம்பலமாகவே இருக்கிறான். அவங்கிட்ட தங்கத்தை வாங்கி இந்த செம்பை தங்கமாக மாற்றினால் அவன் தான் பரிசுத்தமாவான். அதுக்கப்புறம் அவன் கெட்டு போகிறதுக்கும் காலம் இல்லை. அவனை திரும்பவும் பரிசுத்தமாக வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா இவன் தங்கமாக ஆக்குறான். இதை ஞானிகள் செஞ்சு காட்டினாங்க, வெளியே செஞ்சு காட்டினாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? வெளியே இருக்கிறத பிடிச்சிக்கின்னு உள்ளே நாம் பண்ணணும். எது? அந்த அச்சத்திருதிக்கு பொண்ணு வாங்குற மாதிரி மேலே ஒருத்தன் இருக்கிறான். எல்லா செல்வமும் அவன்கிட்ட தான் இருக்குது. அவன்கிட்ட நான் கடன் வாங்கி என்ன நான் மாற்றிக்கணும், அந்த செல்வம் தானே மாற்றணும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இந்த அச்சய திருதி நாள். வெளியே இருக்கிற கடையில் வாங்கி வாங்கி தங்கம் சேர்க்குற வேலை இல்லை. உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான், எப்போவுமே மின்னு இருக்கிறான். அவனை மாதிரி நான் ஆகணும்னு ஆசையோட அவங்கிட்ட இருக்கிற சக்தி எனக்கு வந்தால் இந்த செம்பம் ஒரு நாள் தங்கமாக மாறும். அந்த நாள் தான் அச்சய திருதி நாள் நமக்கு.